ஒரு ஊரில் ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள 2 பூனைக்குட்டிகள் இருந்துச்சு. அந்த 2 பூனைக்குட்டிகளும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க, ஒன்றாவே வருவாங்க. எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி செய்வாங்க அந்த 2 பூனைக்குட்டிகளும். ஒரு நாள் அந்த 2 பூனையும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொட்டி துண்டை பார்த்துருக்கு. அந்த ரொட்டி துண்டை பார்த்த உடனே 2 பூனையும் எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஆனால் அந்த 2 பூனையாலுமே சரிசமமாக பங்கு வச்சு சாப்பிட முடியலை. ஒன்று அதிகமாகவும் ஒன்று ரொம்ப குறைவாகவும் சாப்பிட்ருக்கு. சரி, உடனே இதுக்கு ஒரு வழி கட்டணும் அப்படின்னு இந்த ரொட்டி துண்டை நம்ம போய் இந்த காட்டில் இருக்க குரங்கார்கிட்ட கொடுப்போம். அந்த குரங்கார் சரி பங்காக வச்சு நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு 2 பூனைக்குட்டிகளும் முடிவெடுத்து குரங்கு கிட்ட போயிருக்காங்க. குரங்கு கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது குரங்கு, இதுதான் நமக்கு சாக்கு, நம்ம ரொம்ப பசியாக இருக்கோம், இதை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சி அந்த ரொட்டி துண்டுகளை வாங்கி, நான் இருங்க சரி சமமாக உங்களுக்கு பங்கு வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருக்கு. அந்த ரொட்டி துண்டை அந்த குரங்கு சாப்பிடும்போது ஒன்று கூடவும் ஒன்று குறையவும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த குரங்கு இந்த பூனைக்குட்டிகள் 2 பேரையும் ஏமாற்றிட்டு சாப்பிடுதுன்னு அந்த பூனைக்குட்டிகளுக்கு தெரியலை. ஒரு வழியாக அந்த குரங்கு அந்த ரொட்டி துண்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. உடனே அந்த குரங்கு அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுட்டு அந்த பூனைக்குட்டிகளுக்கு, ஆஹா, நான் இன்னைக்கு ரொம்ப பசியாக இருந்தேன், நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்தது எனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு போயிட்டு அந்த குரங்கு. அப்போ தான் அந்த 2 பூனைக்குட்டிகளுக்கும் புரிஞ்சுது, அடடா, இதை நம்மளே பிரித்து சாப்பிட்ருந்தா நம்ம இந்நேரம் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இப்போ இந்த குரங்கு கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே 2 பூனைக்குட்டிகளும் வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.